பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் அனைவரும் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. இந்த காலவெளியில் தேவ சமூகத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதான வார்த்தைக்காக நாம் காத்திருக்கிறோம். கர்த்தர் அந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இப்பொழுதுமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் கடந்து வந்து கொண்டிருக்கிற வேளையில் அவளை எதிர்த்து நின்றதான மோவாப் என்கிறதான ஒரு ராஜா அவளை சபிக்கும்படிக்காக கூலி கொடுத்து ஒரு தீர்க்கதரிசியாகிய பிலேயாமை அழைத்து வருவதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளை இவளை சபிக்கும்படியாக அழைத்து கொண்டு வரப்பட்டதானே அந்த பிலேயாம் அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். எண்ணாம் புஸ்தகம் 23 அதிகாரம் 9 நாம் பார்க்கும்போது, கண்மலை உச்சிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அருமையான தேவ பிள்ளையே, நம்மை சபிக்க ஒரு மனுஷன் வருகிறான்னு சொன்னால் நம்முடைய நடக்கைகளை பார்த்து அவன் அப்படியே மனம் மாறினவனாக சபிக்காமல் நம்மை ஆசிரிக்க தேவனத்தில் அவன் கிருபை பெற்று கொள்கிறவனாய் காணப்படுகிறான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் கிடையாது, யாக்கோபு விரோதமான குறி சொல்லுதலும் கிடையாது என்று சொல்லி இதே அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, நீ தேவனுக்கு பிரியமாய் நடந்தால் உன்னை ஒருவனாலும் சபிக்கவே முடியாது. ஏனென்றால் நாம் ஆசீர்வாதம் பெறுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் 24 அதிகாரம் 1 அதே பிலேயாம் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக பயந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பில்லி சூனியம் வைத்து விட்டார்கள், எனக்கு ஏவல் பண்ணி விட்டார்கள் என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம், திகைத்து கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளையே, உன்னை ஒன்றும் அது சேதப்படுத்தவே படுத்தாது. ஏனென்றால் நீ தேவனால் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறாய். ஆனால் தேவனால் ஆசீர்வாதம் பெற்றது மாத்திரமல்ல, உன்னுடைய வாழ்க்கை ஒரு தனித்த வாழ்க்கையா இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், நான் கண்மலை உச்சிலிருந்து பார்க்கிறேன், குன்றுகளிலிருந்து பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? ஜாதிகளோட கலவாமல் இருக்கிறார்கள், தனியே வாசமாக்கிறார்கள் சொல்லி. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. அது பிரியமான வாழ்க்கைக்குள்ளாய் நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மை ஒரு நாளும் சாபத்திற்கு உள்ளாக்க விடவே மாட்டார். நாம் ஆசீர்வாதம் பெரும்படிக்காக அழைக்கப்பட்டவர்கள், நாம் ஆசிரியக்கப்பட்டவர்கள். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பில்லி சுனி உனக்கு ஒன்றே செய்யாது. ஒருவேளை உனக்கு விரோதமாக யாராகிலும் ஏவல் பண்ணியிருப்பான்னு சொன்னால் அவர்கள் வெட்கப்பட்டு போய்விடுவார்கள். ஏனென்றால் இவன் இந்த பிலேயாம் குறி சொல்லுகிறவர் தான். அவர் குறி சொல்லும்படித்தான் வந்தார். ஆனால் இங்கே பார்க்கும்போது இந்த ஜனங்களை பார்த்து, அவருடைய ஒழுங்குகளை பார்த்து, அவருடைய கூடாரங்களை பார்த்து, அவருடைய நடக்கைகளை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஒரு ஜாதிகளோட கலவாத ஜனங்கள், இவரை நான் சபிக்க முடியாது, இவரை ஆசிரிக்கத்தான் முடியும் என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்ணினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? தேவ பிள்ளையே, இந்த கால வெளியில தேவ சமூகத்துல நீங்கள் ஆசீர்வாதம் பெரும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். உன்னை ஒருவனாலும் சபிக்க முடியாது. உன்னுடைய குடும்பமோ, உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனோ, அல்லாட்ட அவனுக்கு எதிராளியோ உன்னை சபிக்கவே முடியாது. ஏனென்றால் உன் மேலே இருப்பது ஆசீர்வாத பாத்திரம். அந்த ஆசீர்வாதத்துக்கு எதிராக ஒருவனும் செயல்பட முடியாது என்பதை உணர்ந்து ஆண்டவராகிய இயேசு உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லவராகிறார். நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, மகிமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே, உடைய சமூகத்தில் வந்திருக்க அநேகர் கர்த்தாவே, ஐயோ எனக்கு புலிசுன்னு வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு குறி அல்லாவிட்டால் ஏவல் பண்ணப்பட்டிருக்கிறது, நான் என்ன செய்வேன், எழுந்து என்னை யார் விடுதலையாக்க கூடும் என்று ஆண்டவர் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, தேவ பிள்ளைகளுக்கு எதிரான மந்திரவாதம் கிடையாது, குறி சொல்லுதல் கிடையாது என்பதை குறித்து நாங்கள் என்ன புதுசுல வாசிக்கிறோமே. குறி சொல்லும்படியாய் கடந்து வந்ததானே, சக்கியமுடியாய் கடந்து வந்ததானே விலையாம் ஜனங்களை பார்த்து ஆசிர்வதித்தது போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை பெரும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் ஆண்டவரே. அவளை சபிக்க ஒரு நாளும் முடியாது, அவளுக்கு எதிராக மந்திரவாதம் செய்ய ஒரு நாளும் முடியாத ஆண்டவரே. அந்த மந்திரவாதங்களுக்கு பலிக்காத ஆண்டவரே, நீருடைய ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராக்கிறீர். உடைய கரத்தில் எடுத்து தாங்கி நடத்த முடியாது துதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காணிச்சை ஆசீர்வதிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே ஒரு ஆசீர்வதிப்பார். ஆமேன்.